பிரசங்கத்துக்கு போவோம். இன்னைக்கு கடைசி வாரம், 9வது மாதம் தாண்டி 10வது மாதத்துக்கு வர கர்த்தர் கிருபை செஞ்சாராமே. இந்த 10வது மாதத்துலேயும் 10வது மாதத்துக்கு போக போகிறோம். இந்த 9வது மாதத்தில் கடைசி வர வந்துருக்குறோம். இன்னும் 3 நாள் 10வது மாதத்துக்கு போக போகிறோம். இன்றைக்கி பிரசங்கத்துக்கு போவோம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எஸ், ஒரு அம்மை சொல்லுங்களேன். எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கி தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன? ஜெபத்தில் உட்கார்க்கும் பொழுது ஆண்டவர் சில வார்த்தை கொடுத்தார். அதுதான் இன்றைக்கி பிரசங்கமாக இன்னைக்கு காலையில் பார்க்க போகிறோம். இந்த 5:30 மணி சர்வீஸில் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்போம். இன்றைக்கி என்ன பிரசங்கனாக்கா, சிதறி போக காரணங்கள். டிசிபிளில் பாருங்கள், சிதறி போக காரணம். ஏன் காரணம்? ஜட்ஜல் ஓதಕ್ಕೆ காரண. சிதறி போக சிதறடிக்கப்பட்டது. சிதறி போக சிதறடிக்கப்பட்டது. சிதறி போகிறதுக்கு என்ன காரணம்? ஒரு குடும்பம் ஏன் உடையுது? ஒரு ஐக்கியம் ஏன் உடையுது? அப்படிலாம் சில காரணங்கள் இருக்கிறது. அதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 11:9. பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அந்த கடைசி வாரத்தான் பிரசங்கம். இந்த வசனத்தில் நிறைய பிரசங்கம் பண்ணலாம். பாஷை, தாறுமாறு, பாபேல் தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த வசனத்தில் முக்கியமான இதுனாக்கா கீவேர்டுனா பாபேல். பாபேல் வருது. அது மட்டுமல்ல, கர்த்தர் அவிடத்திலிருந்து பூமி எங்கும் சிதறி போக. இந்த சிதறி போக பண்ணினான்ற வார்த்தை தான் இன்னைக்கு பிரசங்கம். ஏன் சிதறி போனார்கள்? என்ன காரணம்? இந்த 11ஆம் அதிகாரத்தான் பிரசங்கம். அதான் இங்கே பார்க்கலாம். சிதறி போகிறதுக்கு என்ன பொருள், டெஃபினேஷன் அப்படின்னாக்கா, ஒரு இடத்திலிருந்து பல பாகங்களாக பங்கிட்டு போதல். அடுத்த பார்க்க, கூடியிருந்த இடம் விட்டு விலகி பரவி போகுதல். ஒழுங்கின்றி சிதறி விடுதல். மக்கள்லாம் போராட்டம் பண்ணுவாங்க, ரோடு மறியல் பண்ணுவாங்க. போலீஸ் வந்துச்சுன்னா, மிலிட்ரி அந்த இது சில வருவாங்க பாருங்கள், அப்படியே பஸ்ஸில் டகடகட இறங்குவாங்க. ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் வருவாங்க பாருங்கள். அவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? வச்சு அடித்தா செருப்பு, துணி, என்னென்ன இதெல்லாம் விட்டுட்டு ஓடுவாங்க. பார்த்தீங்களா? அந்த அடி தாங்க முடியுமா? பெரிய லட்டி வச்சுருப்பாங்க. அப்படியே சிதறி ஓடுவாங்க பாருங்கள். போராட்டம் பண்ணுறவங்கலாம் ஓடுவாங்க. நம்ம போலீஸ் இல்லை, அங்கே ரிசர்வ் போலீஸ் வருவாங்க பாருங்கள். அந்த கேப்லாம் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே இது வச்சுருப்பாங்க, அந்த ஸ்டிக்கெல்லாம் வச்சுருப்பாங்க, தடுப்பெல்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள். கேடக மாதிரிலாம் வந்து அடிப்பாங்க பாருங்கள். எல்லாம் பிச்சுன்னு ஓடுவாங்க, சிதறி போடுவாங்க. யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. சிதறி போகிறது அதுதான். ஒரே கூட்டத்தில் ஒரே இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு போராட்டத்தை பண்ணுவாங்க பாருங்கள். போங்கன்னு சொல்லுவாங்க, கலைஞ்சி போங்கன்னு போக மாட்டாங்க. அடித்த உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அப்படியே ஓடுவாங்க, சிதறி போவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடமே பார்க்கணும் இதாக இருக்கும். நேற்று கூட டிவியில் பார்த்தேன். அந்த ரோடெல்லாம் வெறும் செருப்பாக விழுந்துருக்கு. என்னங்க, செருப்பாகும். ஜனங்க அப்படி ஆம்புலன்ஸும் கரூரில் பறக்குது. ஆம்புலன்ஸுங்க மக்களை தூக்கின்னு போகிறாங்க. எல்லாம் உடனே கூடி, மக்கள் பயங்கரமாக கூட்டம் கூடி ரொம்ப நேரம் காத்திருந்து, காற்று இல்லாமல் தண்ணி இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதி மக்கள் 40 பேர் மேலே இறந்துருக்குறாங்க. அது ஆண்டோட பிறகு சிதறி போக சொல்கிறாரு. என்ன பண்ண சொல்கிறாரு? சிதறி போங்க அப்படின்னு சொன்னார். சிதறி போக பண்ணுறாரு. ஏன் இங்கே சிதறி போக பண்ணுறாருனாக்கா, நீங்கள் உலகமெங்கும் பரவி போங்கன்னு சொன்னார் ஆண்டவர். இந்த ஜனங்க அப்படி போகல. உலகமெங்கும் போங்க அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் கூட்டம் கூடி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்டவருக்கு விரோதமாக. அது ஆண்டவர் பண்ணார், இவங்களை சிதறி போக பண்ணுறாரு. என்ன பண்ண ஆண்டவர் பண்ணார்? இவங்களை சிதறி போக பண்ணுறார். பெரிய கூட்டம், இவங்க கூட்டம் கூட்டிட்டு பரவி போய் வாழாமல் இவங்க என்ன பண்ணாங்க, தேவனுக்கு விரோதமாக செயல்படுறாங்க. அதுதான் எனக்கு என்ன காரணம் பார்க்க போகிறோம்.
அப்போ தேவன் திட்டம்னா மக்கள் அங்கங்கே போய் வாழணும். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தாக்கா வாசிக்கலாம். இது ஆதியாகமம் 11:8 வாசிங்க. 11:8 சிதறி போன்ற வார்த்தை பார்த்து திரும்ப. அப்படியே கர்த்தர் அவிடத்திலிருந்து அவர்களை அவிடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணார். பாருங்க, அந்த சிதறி போன்ற வார்த்தை பார்க்குறோம். ஏன் சிதறி போக பண்ணார்னாக்கா, அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 1 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 1 வசனம். அவனை கொலை அப்போஸ்தலர் 1:8 கரெக்டாக தான் சிஸ்டர் நீங்கள் வாசிக்கிறது எல்லாத்துக்கும். அப்போஸ்தலர் 8 தான் 8 தான் கரெக்டாக தான் நீங்கள் வாசி 8 தான். எல்லாரும் எடுங்கம்மா, டக்கு எடுங்க. பைபிள் உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் ரொம்ப லேட்டாக எடுக்கிறீங்க சிஸ்டர், மாதிரி ஸ்பீடாக வரணும். வாசிங்க சிஸ்டர். அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு துன்பம் இல்லையா? என்ன துன்பமா? அந்த பைபிள் படிக்கும்போது அந்த வார்த்தைலாம் நீங்கள் கோட் பண்ணணும். மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமேரியா தேசங்களில் சிதறி ஏன் போனாங்க? யூதேயா சமேரியா என்ன பண்ணலாம்? அப்போஸ்தலர் தவிர. பாஸ்ட் அங்கே இருக்கணும், விசுவாசிகளாம் போய் ஊழியம் செய்யணும், செய்யல. யூதேயா சமரியா சிதறி போனாங்களாம். அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. 1:8 அப்படியே கை வச்சுங்க இந்த இடத்துல, திரும்ப அவங்க வரணும். அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. அப்போஸ்தலர் வரும்போது பலனடைந்து எருசலேமிலும், பார்த்தீங்களா? யூதேயா ஃபர்ஸ்ட் எருசலேமில் இருந்துட்டாங்க இவங்க. அடுத்து யூதேயாவுக்கு போனோம், யூதேயாவையும் சமரியாவுக்கு போனோம், சமரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் போனோம். உலகம் அத்தனைக்கு மிஸ்டரிங்க வந்தாங்க இந்தியாவுக்கு. இன்னைக்கு கவர்மெண்ட் தடை பண்ணுது, மிஸ்டரிங்க அங்கே போங்க, அங்கே போகக்கூடாது, அங்கேருந்து இங்கே வரக்கூடாது, இங்கேருந்து அங்கே போகக்கூடாதுன்னு. பைபிள் சொல்லுது உலகமெங்கும் போய் என்ன பண்ணுவா? வாசிங்கம்மா. கரை மருந்துவனுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அது மட்டும் மார்க்கில் சொல்லுது 16 நீங்கள் பூமிங்க போய் சுவிசேஷத்தை பிரசங்கன்றார். உலகமெங்கும் போய் முழு வசனம் வர ஒண்ணுங்க இருக்கட்டும், அப்படி சொல்லி மனசு வச்சுக்கோங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு. அப்போஸ்தலர் தவிர மற்ற எல்லாரும் போகணும், ஊழியத்துக்கு போங்கன்றாங்க. எருசலேமில் சாப்பாடு கிடைச்சிச்சு பாருங்க, பயங்கர சாப்பாடு. எருசலேமில் நல்ல வசதி, ஜபம் சாப்பாடு. அவங்க லேண்டை விற்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க, லேண்டை விற்கிறாங்க, சாப்பாடு காசு கொண்டு வராங்க, காணிக்கு போடுறாங்க, சாப்பாடு பயங்கர சாப்பாடு. சர்ச்சில் பந்து விசக்காரனை போட்டு சாப்பாடு பறக்குது. இப்போது ஜபம் பண்ணுறது சாப்பிட்றது அதே மாதிரி பயங்கர எடுப்பில் ஆயிடுச்சு. ஆனால் ஜனங்க எங்கேயும் வெளியே போகல. துன்பம் வந்துச்சு பாருங்க. இப்போ வாசிங்க சிஸ்டர் 8:1 யூதேயா சமரியா ஆண்டவர் அனுப்புறாரு, போங்க, ஒரே இடத்துல இருக்கிறீங்க நீங்க. 4 வசனம். 4 வசனம் பார்த்தீங்களா? 4 வசனம் 8 அதிகாரம் அப்போஸ்தலர் 4 வசனம். சிதறி போனவர்கள் அவங்க கெட்டு போல, எங்கும் திரிந்து கைதடலாமா? மாண்டு போல, மரிச்சு போல என்ன பண்ணாங்களா? சுவிசேஷ இந்த பாருங்க, இந்த வசனத்தை என்ன பண்ணாங்க? பிரசங்கித்தார்கள். இந்த வசனத்தை அதான் நீங்கள் வசனத்தை பிரசங்கிக்கணும். 7 நாள் இருக்குது. இன்னைக்கு வந்தீங்க பிரசங்கம் கேட்டீங்க பார்த்தீங்களா? இந்த வசனத்தை நீங்கள் 7 நாள் பிரசங்கம் பண்ணணும். நம்ம பண்ணுறது இல்லை. வசனம் போடுறோம், அது ஸ்டேட்டஸோட ஆரம்பிக்க மாட்டேங்கிறீங்க. காலைல எழுந்துச்சி ஒர்க் பண்ணி வசனங்கள் எடுத்து இங்கிலீஷ் தமிழில் போடுறோம். கன்னடக்காரருக்கு ஜுனியா போடுறாங்க. வருதா இல்லையா? கன்னடக்காரருக்கு வசனம் யாரும் ஸ்டேட்டஸில் போடுறதில்ல. 4 பேர் படிக்கட்டும் என் வசனத்தை. பர்த்டேனா போடுறீங்க, அதில் ஒரு சினிமா பாட்டு போடுறீங்க பாருங்கள். சினிமாக்கார் வந்து என்னாச்சுங்க, இப்போ 40 ஊர் போயிடுச்சு. அதான் சொல்கிறோம், சினிமாலாம் வேணாம், தேவனை நம்புங்க. ராமன் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்டேட்டஸில் சினிமா பாட்டு வைக்கிறீங்க, வசனம் வைக்கிறது இல்லை. வசனத்தை பிரசங்கம் பண்ணுங்க. பைபிள் மூலிமா, வார்த்தை மூலிமா, சாட்சி மூலிமா, செல்ஃபோன் மூலிமா பிரசங்கம் பண்ணலாம். எதுக்கு வசனம் டெய்லி போடுறோன்னா நீங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கணும்னு போடுறோம். 8 மணிக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு ½ அன் ஹவர் ஒர்க் பண்ணுறோம். இமேஜ் எடுத்து வசனங்களை டைப் பண்ணி அது தப்பு இல்லாமல் பார்த்து அது கரெக்ட் பண்ணி அது கலர் கொடுத்து எல்லோரும் படிக்க முடியுமா அப்படி சொல்லி இங்கிலீஷ் தமிழ் ஒரே இடத்துல வருதா இல்லைங்களா? ஏன் இப்போ நீங்களாம் பிரசங்கம் பண்ணணும். என்ன சொல்லுங்கள்? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள்,
நீங்களாம் பிரசங்கம் பண்ணணும். அந்த வசனத்தை போட்டாவே பிரசங்கங்க. அந்த வசனம் என்ன கேட்பாங்க, இது வசனம் இப்படி சொல்லுதுங்க அப்படின்னு என்ன பண்ணாது, அப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வசனம் இப்படி சொல்லுது கேட்பாங்க, புரியலன்னு கேட்பாங்க. உடனே அது உங்களுக்கு தெரியும் பாருங்க. அப்படி தெரியும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வராமல் சொல்லலாமா? அப்போது ஆண்டவர் ஏங்க அப்போஸ்தலர் சிதறி போக பண்ணினார்? ஊழியம் செய்கிறதுக்கு. சர்ச்சில் கூட பல விசுவாசிகளே சபை விட்டு போகிறாங்கனாக்கா ஊழியக்காராக போனோம், கோச்சின்னு போகக்கூடாது. பாஸ்டர் அப்போதுலேருந்து பார்க்குறான், அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு. புது விசுவாசி நேசிக்காரு, புது விசுவாசி கிறிஸ்துவ நடத்துவார். பழைய விசுவாசி இன்னும் எங்கள் வீட்டுக்கு வரல, பாஸ்டர் எங்கள்கிட்ட சரியாக பேசுறது இல்லை. இவங்க பாஸ்டர் பேச மாட்டாங்க, இவங்க பாஸ்டர் கூப்பிட மாட்டாங்க. பாஸ்டர் தானே பழைய பாஸ்டர் விட்டுருவாங்க பாருங்கள். புதுசாக வரவங்களே எப்படியே இழுத்து பிடிக்கணும், அவங்களுக்கு கஷ்டம் தீரணும், அவங்களுக்கு ஜெபிக்கலாம், பிசாசு போகலாம், அவங்க பாவத்திலேருந்து விடுதலை பண்ணணும், அவங்களோட ஐக்கியமாக இருந்து அவங்களோட பேசி கொண்டு வருவார் பாருங்கள். பழைய விசுவாசி ரொம்ப வருஷமாக இருக்கிற விசுவாசி என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் இப்போலாம் நம்மகிட்டலாம் பேசுதப்பா, எல்லாம் புது பெறுது, கண் தெரியுது, நம்மளாம் கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையே இல்லையா? அப்படி ஒன்றும் இல்லை. உங்களை ஒரு நாள் நடத்தின மாதிரி அவங்கள நடத்தணும். உங்களே நடத்திருந்தாக்கா அப்புறமா நீங்கள் தான் ரட்சிக்கப்படாச்சு. நீங்கள் ஊழியக்காரன் மாறணும். என்ன மாறணும்? நீங்கள் ஊழியக்காரன் மாறணும். பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரல, அந்த பாருங்கள் புதுசாக அந்த 1 கிலோமீட்டர் முன்னாடி அந்த வீட்டுக்கு வந்தாரா, அப்படியே போயிட்டார், எங்கள் வீட்டுக்கு வரல. நீ வர தேவையில்லை, நீ 4 வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஒன்று சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்க புதுசாங்க, அவங்க வீட்டுக்கு பாஸ்டர் போனதாங்க அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க, அவங்க பலப்படுவாங்க. என்ன கஷ்டம் தெரியல, பாஸ்டர் கூப்பிட்டாங்களோ ஜெபம் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க. சரி நம்ம கூப்பிடல, வரல, பரவாயில்ல, கூப்பிட்டா வருவார். அப்படி என்ன இல்லை, கூப்பிட்டா வர மாட்டார் பாஸ்டர். சொல்லுங்கள், கூப்பிட்டு வரவனா? இவங்க கூப்பிட மாட்டாங்க பாஸ்டருங்க. நான் பார்த்தேன் எங்கள் வீட்டுக்கு வரல, நீ கூப்பிட்டியா அப்படி கேட்டு பாருங்க. நான் கூப்பிடல. அப்போ எப்படி? போன வாரம் வந்திருப்பார், போன மாதம் வந்திருப்பார், எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும், அவங்க கம்பெனி போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு கூட இருக்கும். இப்போது தேவனுடைய பிள்ளைகளே, பழைய விசுவாசிங்கள்லாம் சபையில் என்ன பண்ணணும்? ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஊழியங்களை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்கே சிதறி போக காரணம் என்னன்னாக்கா, புதிய ஏற்பாடு என்ன பண்ணாங்க, பிரசங்கம் பண்ணும்படி சொன்னாங்க. சமரியா முழுதும் அமைச்சுக்க எழுப்பி வந்துச்சா இல்லைங்களா? அது 8ஆம் வசனம் 10ஆம் வசனம் பாருங்க. மிகுந்த சமாதானம் சமரியா என்ன வந்துச்சான்? 10ஆம் வசனம் வாசிமா, 10 8ஆம் வசனம் வாசிமா, 8ஆம் வசனம். கை தட்டலாமா? பாத்தியா, பிரசங்கம் பண்ண உடனே என்ன வந்துச்சுங்க, இன்னும் உற்சாகமா. சமாதானம் வர்றாங்க. சமாதானம் இல்லாத வீட்டில் சமாதானம் வருங்க. சமாதானம் இல்லாத வீட்டில் சமாதானம் வரும். சமாதானம் உண்டாச்சு. வாசிங்கம்மா அவசனம். போதும்மா. அவன் ரட்சிக்கப்படுறான் பாருங்க. மந்திரவாதி கூட அங்கே ரட்சிக்கப்படுறான். நம்ம மந்திரத்துக்கு பயப்படுறோம், ஐயோ அந்த வீட்டுக்கு போனால் மந்திரம் பிடிச்சிக்குமான்னு. பார்த்தீங்களா, சிதறி போனவருங்க எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பிரசங்கம் தலைப்பு? சிதறி போகிறதுக்கு என்ன காரணம்? ஃபஸ்ட்டு காரணம் பார்க்கலாம், தவறான எண்ணங்கள். என்ன சொல்ல பார்க்கலாம்? தவறான எண்ணங்களே அந்த கூட்டம் உடையுது பாபேலில். இன்னொன்று சொல்லுங்க, பாபேல்னாக்கா குழப்பன்ற அர்த்தம். பாபேல்னா குழப்பன்ற தாறுமாறுன்னு அர்த்தம். இப்போ பாபேல் எங்கே இருக்குதுனாக்கா ஈராக்கு சொல்கிறாங்க. என்னங்க, ஈராக் தான் பாபேல்ன்றாங்க. நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தா பழைய தேசம் ஈராக்கு, பாபிலோன்றாங்க. ஃபஸ்ட்டு பாபேல், அப்புறம் பாபிலோன், அப்புறம் ஈராக்காக மாறிச்சு. அதான் தேசம் என்ன இருக்குது, ஈராக் இருக்கா இல்லையா? இருக்குது. அங்கே தான் ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாம் போனாங்க. ஏன் சிதறி போனோம்னா தவறான எண்ணங்கள். என்ன அதுக்கு வசனம் வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 11. பின்னும் அவர்கள் ஒன்றுலேருந்து வாசிங்களேன், நல்லா புரியும் பாருங்க. ஒன்றுலேருந்து வாசிங்க. ஒரே பாஷை, பூமி எங்கே பாருங்க. அதான் ரொம்ப 11ஆம் அதிகாரம் வீட்டில் படிக்கணும். அப்படின்னா நம்ம உங்களுக்கு 40 மினிட்ஸ் தான் பிரசங்க டைம். ஏன்னா நீங்கள் வேலைக்கு போகணும் திரும்ப அன்றைக்கி, அது ஃபஸ்ட் சர்வீஸ் வேறு. அதெல்லாம் நான் நிறையா ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்துருந்தாக்கா அதெல்லாம் பைபிள் ஸ்டடி மாதிரி போயிடும். அதனால் நீங்கள் எல்லாம் சில இதெல்லாம் பைபிள் படிக்கும் பொழுது நீங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இது பிரசங்கம் இன்றைக்கி பார்த்த முடியல, பல டைம் இது பிரசங்கம் பண்ணியே இருப்போம். வாசிங்கம்மா. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. கீழே இருந்து பிரயாணம் பண்ணி போகையில் சினையார் தேசத்தில் சமபூமியை சமமாக இருந்துச்சான். சமபூமியை கண்டு
அங்கு குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் செங்கல் அறுத்து சுடுவோம் வாருங்கள் என்று பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நீலக்கீலும். இவங்க நினைச்சது காட்டில் பயன் அற்புதம் கிடைச்சிச்சு. சமபூமி, செங்கல் அறுக்கிறதுக்கு சாந்தனா பூசலாம் பாருங்க. அது இப்போ நீலக்கல், கல் வச்சா போதும், பூச தேவையில்லை. கல் கட்டெல்லாம் பூச தேவையில்லை. செங்கல் கட்டங்கள் இந்த சிமெண்ட் அதெல்லாம் பூசுவாங்க பாருங்க. அந்த நீலக்கல் இருந்தால் பூச தேவையில்லை. அப்படியே கட் பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லி இவங்களுக்கு நினச்சது காட்டில் ரொம்ப அற்புதமாக முடிச்சு போச்சு. அழகா என்னன்னா இது இவ்வளோ சமபூமியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா கோபுரத்தை கட்டலாம். என்ன கட்டலாம்? பெரிய கோபுரத்தை என்ன பண்ணலாம்? இது பாருங்க, என்ன கட்டலாம்? கோபுரத்தை தெரியுதுங்களா? இது இமேஜ் அங்கே பாருங்க, அந்த இமேஜ். இந்த கோபுரத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி? குடியிருத்துக்காக கட்டல, குடியிருத்துக்காக கட்டல. கீழே பார்த்து வசனம் பார்க்க போகிறோம். 4வது வாசி பிரசங்க வசனம். பின்னும் அவர்கள் பூமியின் மீதெங்கும் ஆண்டு சொன்னாரு, பூமி எங்கும் போகன்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க? சிதறி. அதான் அவங்க எண்ணம். கணவர் வேலைக்கு போகாதீங்க, வேலைக்கு போகாதீங்க, வீட்டிலே இருனாக்கா குடும்பம் உருப்பிடுமா? சொல்லுங்கம்மா. பிள்ளை ஸ்கூல் போகக்கூடாது, ஸ்கூல் போகக்கூடாது. குழந்தை ரொம்ப செல்ல பிள்ளை, 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கிறான், ஸ்கூல் போனால் அவனுக்கு என்ன ஆகிடும்டா அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சுருந்தான். பிள்ளை படிக்குவானா? என்ன சொல்லுவாங்க பார்க்குறவங்களா? இந்த அம்மா இந்த குழந்தைய படிக்க வைக்கவே இல்லைன்னு. சில பேர் ஸ்கூல் போனால் கூட விட மாட்டேங்கிறாங்க, அங்கேயே உட்காந்துக்கிறாங்க, நின்றுக்கிறாங்க. இல்லைன்னா பார்த்துனே இருப்பாங்க குழந்தை எதாவது ஆயிடுச்சான்னு. இவங்க தவறான எண்ணம். சிதறி போய் பூமியை பரப்பணும். இவங்க என்ன பண்ணுறாங்க? நாம் சிதறி போகாதபடி பார்த்தீங்களா, நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்து அளவு சிகரமுள்ள கோபுரத்தை கட்டி சிதறி போகக்கூடாது. நம்ம எத்தான் பாருங்க, தவறான எண்ணம். நம்ம சில நேரம் தவறான எண்ணம் வச்சுக்கிறோம். அந்த எண்ணத்தில் நம்ம மாற்றணும். நம்ம எப்படின்னா வாழலாம், ஆனால் ஆண்டவருக்கு அற்புதம் செஞ்சிருவாரு. நான் ஜெபிக்கவே மாட்டேன், ஆண்டவருக்கு எல்லாம் கொடுத்துருவாரு. நான் பரிசுத்தமாக வாழ மாட்டேன், எப்படின்னா ஆண்டவருக்கு நன்மை செஞ்சிடணும், ஆபத்து காப்பாற்றிடணும். நம்ம ரொம்ப தவறான என்ன வச்சிருக்கோம். கடவுள்லாம் நான் என்னன்னா பண்ணுவேன், நீ வந்து ஆண்டவரை அது எடுத்து போட்டுருங்க. பைபிள் சொல்லுது, வாசிங்க. மத்திய 22:29 இது வசனம் வச்சுக்கோங்க. அப்படிங்க மத்திய 22:29 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக எல்லா இடத்துக்குமா எல்லா இடத்தையும் மத்திய 22:29 இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக நீ வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியதில்ல. வல்லமை தேவனுடைய வார்த்தை என்னன்னு அறியதில்ல. அறியாமல் தப்பான எண்ணத்தை வச்சிருக்கிறோம். பாவத்தை விட்டு மனம் திரும்ப மாட்டோம். எனக்கு வியாதி நல்லா ஆகிடணும். வெத்தலை பாக்க விட்டு வாய் கழுவ மாட்டோம். கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு நிறுத்த மாட்டோம். சிகரெட் குடிக்கிறத விட மாட்டோம். சினிமா பார்க்கறத விட மாட்டோம். குடிக்கிறத விட மாட்டோம். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு அம்மா இருந்துச்சு. ரொம்ப உடம்பு சேரமாக இருந்துச்சு. சர்ச்சுக்கு கூப்பிட்டோம் வாமான்னு. வரல. யார்ட்டா சொல்லி குடி வேணும். 2 டைம் பார்த்துருக்குறேன். வண்டியில் தான் கொடுப்பாங்க பசங்க. ஹாஸ்பிட்டல் போச்சு, உடம்பு சரியில்லைன்னு லிவர் போயிடுச்சு. இப்போ நேற்று செத்து போச்சு இல்லையாவா? வீட்டுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் அம்மாலாம் சொன்னாங்க, சர்ச்சுக்கு வாம்மா. குடி விட முடியல பாருங்க. அதான் சர்ச்சில் பைபிளை போதிக்கிறோம். எப்படி வாழணும்? ஆரோக்கியமாக வாழணும். எப்படி வாழணும்? பரிசுத்தமாக வாழணும். சண்டே மாத்திரம் நீ குடிச்சா முடிஞ்சு போச்சு. லிவர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. லிவர் தான் அந்த ஆல்கஹாலை வந்து பிரிக்கிறது. அந்த லிவருக்கு அது பண்ண முடியாது பாரு. கெமிக்கல் பாருங்க, அது பர்னிங் ஆகும் பாருங்க. ஒரு டைம் பண்ணோம், 2 டைம் பண்ணோம், 10 முறை 100 முறை பண்ணோம். அதுக்கப்புறம் அது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் லிவரை மாற்றவே முடியாது.
சர்ச்சப்பட ஒரு ஃபேமிலி, அவங்க சர்ச்சைக்கு வராங்க. அவங்க தம்பிக்கு வாப்பா சர்ச்சை குடியை விட்டு வாப்பா, குடிவே இல்லை. ரொம்ப டயர்டாகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போனாக்கா டாக்டர் சொல்கிறாங்க லிவர் போயிடுச்சு. என்ன போயிடுச்சுங்க? இப்போ ஸ்டென்ட் வச்சுட்டு தண்ணி கஞ்சி மருந்து குடிக்க சொல்லிக்கிறாங்களாம். குச்சை செத்துருவேன், கொஞ்ச நாள் வாழலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதான் பைபிளில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். சும்மா இல்லைங்க, நான் என்னன்னா செய்வேன், கடவுளை என்னை காப்பாற்றணும். தப்பாக என்ன, நான் சர்ச்சைக்கு போய்ட்டு நல்லா ஆகிடுவேன். சர்ச்சைக்கு போய் நல்லா ஆக மாட்டேன், வசனத்துக்கு கீழ்படுத்தி நல்லா ஆகும். கைத்தட்ட மாட்டேங்க. வசனத்துக்கு நம்ம சர்ச்சைக்கு போகிறதுனால இல்லை, ஹாஸ்பிட்டல் போகிறதுனால இல்லை, டாக்டர் சொல்கிறத கேட்கணும். குடிக்காத போனால் நிறுத்தின குடிய இல்லை, டாக்டர் நான் எப்போ டைம் குடிப்பேன், கொஞ்சம் குடிச்சிக்குவேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட முடியும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக லிவர் போயிடுச்சுன்னா எனக்கு வாங்க முடியாது. வசனம் வாசிம்மா. சர்ச்சைக்கு வர்றதுனால இல்லை, வசனத்தை கேட்கறதுனால. வாசிங்கம்மா. இயேசு அவர்கள் பிரேத்திரமாக நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல், வேத வாக்கியத்தை அறியறதில்ல. ஃபர்ஸ்ட் வேத வாக்கியத்தை அறியாமல், தேவனுடைய வல்லமையை அறியாமல் நான் எப்படினா வாழ்வேன், ஆனால் எனக்கு அற்புதம் நடந்துடணும். பாஸ் ஜோம் பண்ண அற்புதம் நடக்காதுங்க. நீங்கள் உண்மையாக இருந்தால் தான் ஜோம் பண்ண அற்புதம் நடக்கும். இல்லை மனம் திரும்பிடணும். என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் இனிமேல் செய்ய மாட்டேன், ஆண்டவரே. மனம் திரும்பிடணும். கெட்ட குமாரன் எல்லாத்தையும் பண்ணிலேருந்து வெளியே வந்துட்டான். பண்ணி தூக்கின்னு வரல வீட்டுக்கு வரும்போது. என்ன தூக்கின்னு வரல வீட்டுக்கு வரும்போதோ? நான் பண்ணிவில வேலை செஞ்சேன், பண்ணிக்காரன் சோறு போட்டான், நான் கஷ்டத்தை இருக்கும்போது பண்ணி தூக்கி தோல்மையில் போட்டுன்னு வரல. பண்ணியை என்ன பண்ணா? குப்பியில் போட்டு தான் வீட்டுக்கு வந்தான், அப்பா வீட்டுக்கு. அப்பா பார்க்கும்போது எப்படி வந்தான் அவன்? பண்ணியோட வந்தான். சொல்லுங்க, பண்ணியோட வரல அவன். எப்படி வந்தான்? மனம் திரும்பி மனம் கசந்து வந்தான். அப்போ தான் அற்புதம் நடக்கும். தோல்மலை பண்ணி போட்டு வந்த ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்வார் ஆண்டவர்? செய்ய மாட்டாருங்க. அதை தப்பான எண்ணம் கொண்டு இருந்தேன் ஆண்டவர் மேலே. அவன் நான் எப்படின்னா ஆண்டவர் பாஸ்டராக இருப்பா, நிறைய பாஸ்டர்ஸ் வராங்கப்பா, ஜோம் பண்ணா அப்படி நல்லாயிடும், அப்படி மீட்டிங் போய் தலை கொடுத்துடலாம், நான் அப்படியே சந்தில் பூந்து வாழலாம், சந்தில் பூந்து சர்ச்சுக்கு ஓடி வந்துடலாம், நம்ம சந்தில் பூந்து போகிறோம் யாருக்கும் தெரியாது, பாஸ்டர் ஜோம் பண்ணா அப்படின்னு கொஞ்ச நாள் ஆண்டவர் மன்னிப்பு கொடுப்பாரு, சுகமாயிடும். அதுலேயே சுகமாகுது. இந்த வருஷமாவது கணி கொடுக்கட்டும், இந்த வருஷமாவது கணி கொடுக்கட்டும். ஆண்டவர் பார்த்து சுகம் பண்ணிகிட்டே இருப்பார். அப்புறமா பார்ப்பார், கை விட்டுருவார். எத்தனை முறை திருத்துன்னு விட்டுருவார். இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவங்க ஏன் ஆக்ஷனில் சாரம் தெரியுமா? ஆண்டவர் நிறைய பேர் காப்பாற்றிருக்காரு. நான் ஜோம் பண்ண ஆண்டவர் ஏன் ஆண்டவரே இன்றைக்கி ஊழியக்காரங்க கிறிஸ்தவங்களாம் இன்றைக்கி ஆக்ஷனில் சாப்பிட்றாங்கன்னு. அப்போ ஆண்டு சொன்னார், நான் பல முறை அவங்களை காப்பாற்றினேன். அவங்க வண்டி ஓட்டுறது திருந்தில்லை, வண்டி ஓட்டலாம் பண்ணல, அவங்க ஓவர் ஸ்பீடு பிரேக்ஸ் பார்க்குறதில்ல, ஸ்பீடு பிரேக் பார்க்குறதில்ல, லாரியை ஓவர்டேக் பண்ணுறது, லாரி போனாங்க அது புரிஞ்சிக்கிறது இல்லை, மற்றவங்க வண்டி ஓட்டணும் அந்த வண்டி ஓட்ட புரிஞ்சிக்கல, மிரர் பார்க்குறதில்ல, ஹெல்மெட் போடுறதில்ல, எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுறதில்ல. எத்தனை முறை தான் ஆண்டு காப்பாற்றுவங்களே? ஹலோ சொல்லுங்க. வண்டியில் பிரேக் பண்ணுறதில்ல, சர்வீஸ் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, எதுவுமே வண்டி சர்வீஸ் கொண்டு போகிறதில்ல. கொண்டு போனால் 1000 ரூபா போயிடுது, எதுக்குன்னு அப்படியே பிரேக் இல்லாத வண்டியை ஓட்டுறது. நிறைய பேர் வண்டி வாங்கி ஓட்டும் போது பிரேக்கே இருக்காது. என்னதுங்க? பிரேக் இருக்காது. நான் ஃபஸ்ட்டு பிரேக் ஷூ தான் மாற்ற சொல்லுவேன். சர்வீஸ் பண்ணாக்கா கொஞ்சம் தெரிஞ்சுட்டாங்க மாற்றிருப்பா. 100 ரூபா தான் பிரேக் ஷூவு. எவ்வளோங்க பிரேக் ஷூவு? 2 வீலர் 100 ரூபா தான். அந்த பிரேக் ஷூ மாற்றாமல் டைட் பண்ணி எப்படிமா அர்ஜென்ட்டில் பிரேக் பிடிக்காதவங்க போய் இடிச்சா கொஞ்சம் தலை அடிச்சா போதும், முடிஞ்சு போச்சு. முடிஞ்சா இல்லையா? அதுக்கு ஹெல்மெட்டும் போடுறது இல்லை, எதுவுமே செய்கிறது இல்லை. பாருங்கள், ஆண்டவர் என்னை காப்பாற்றிடுவார். ஆண்டவர் ஜோம் பண்ணுறது போகும்போது என் வண்டியில் இன்சூரன்ஸ் இருக்காது, பிரேக் இருக்காது, சர்வீஸ் பண்ணிக்க மாட்டேன், ஹெல்மெட் பண்ண மாட்டேன், ஆண்டவர் நான் இப்போ போகிறேன் என்னை காப்பாற்றுக்கு. எப்படி காப்பாற்றுவார்? ஏம்மா இந்த ஜெபம் செல்லுபடி ஆகுமா? ஹலோ, இந்த ஜெபம் செல்லுபடி ஆகுமா? நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஏன் காப்பாற்றலை, எங்கள் வீட்டுக்காரர் ஏன் ஆண்டு காப்பாற்றலை? தப்பா எண்ணத்தை விடணுங்க. என்ன எண்ணத்தை விடணும்? தப்பான எண்ணம். நான் எப்படி என் வண்டி எப்படின்னா இருக்கும், நான் போனால் ஆண்டு காப்பாற்றிடுவார். எத்தனை முறை காப்பாற்றுவார்? காப்பாற்றிருப்பார். ஆண்டு பாப்பார், நீ திருந்தவே மாட்டேன், வந்து சேரு பரலோகத்தில். நீ திருந்தவே எங்கே வந்து சரி, நீ இங்கே வந்து ஒழுங்காக உட்காருவாச்சா, எங்கே வந்து உட்காரு? பரலோகத்தில் உட்காந்துக்கு வா, ஜோம் பண்ணுரு, வா சோத்திரம் பண்ணு, வா சர்ச்சுக்கு கூட ஒழுங்காக போக மாட்டேங்கிறேன். நீ வந்து இங்கே சோத்திரம் பண்ணு, இங்கே இரு, உன் பாடி பண்ணி கொஞ்ச நாள் அழுதுட்டு வந்து சேர்ந்துருவாங்க. போ. நான் சொல்கிறது புரிஞ்சா உங்களுக்கு? தப்பான எண்ணத்தை விடுங்கள். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, தப்பான எண்ணங்களை. இவங்க அப்போ தப்பா எண்ணம் கொண்டு வந்தாங்க. நம்ம சிதறி போகக்கூடாது, என்ன போக சிதறி போகக்கூடாது. ஆண்டவர் சிதற வச்சாரு. கை தட்டலாமா? 2வது பாயிண்ட் போவோம். ஏன் அவங்க சிதறி போனாங்க? பேர் உண்டாக பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? இங்க பாருங்க, என்ன உண்டாக பண்ணுவோம்? என்னம்மா இங்க காணல? ஏன் காணல?
எனக்கு பேர் வரணும், பேர், என் பேர் பெருமையா வரணும், பேர் சொல்ற. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க ரொம்ப இதாகணும்னு சொல்லி அந்த சின்ன வயசுலேயே நிறைய படிப்பு கொடுத்து நிறைய ஆக்டிவிட்டி போட்டு அதில் போட்டு இதில் போட்டு லாஸ்ட்டில் 10th அந்த குழந்தைங்க ஃபெயில் ஆகிடுதுங்க. அப்போ தான் ஒரு குடும்பம் அந்த ஆம்பளை பையனை எல்லாத்துக்கும் அனுப்புறது. இவன் நல்லா பேர் வந்துடணும் சின்னத்தில், கிரிக்கெட் போ, ஸ்போர்ட்ஸ் போ, மியூசிக் போ, அப்புறமா ஃபுட்பாலுக்கு போ, அப்புறமா என்ன பண்ணு கராத்தேக்கு போ, டான்ஸுக்கு போ, அபாக்கஸ் போ, மேக்ஸ் போ. திங்கக்கிழமை இருந்து சண்டே வரைக்கும் சர்ச்சுக்கு கூட வரல, சர்ச்சு கணக்கா இதுக்கு போய்க்கிறான், அதுக்கு போய்க்கிறான், இதுக்கு போய்க்கிறான். சிஸ்டர் அப்போ தான் ஃபோன் அடிச்சுன்னு ஒரு முறை பரவாயில்ல, இது 3வது முறை அடிக்கிறது ஃபோனு சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. போய் 10th ஆகிட்டான் பையன், படிப்பே வராமல் போயிடுச்சு. எல்லாத்துக்கும் போனான், ஒன்றும் அங்கே அப்பா விடல. என் பையன் அப்படி வந்துடணும், என் பையன் எப்படி வந்துடணும், என் பையன் நல்லா பேர் சம்பாரிச்சணும், டிவியில் வந்துடணும், நியூஸில் வந்துடணும்னு பார்த்தாக்கா பேப்பரில் பேரே இல்லை. என்ன பேப்பரில்? ரிசல்ட் பேப்பரில். என்னன்னாக்கா படிப்பே இல்லை, எல்லாம் கற்றுக்க நான் படி போட்டுட்டான். கேட்டால் எனக்கு மெமரி பண்ண தெரில, படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபஸ்ட்டு குழந்தைங்கள ஒன்று தான் போடணும். என் குழந்தை பேர் வாங்கினு எல்லாத்துலேயும் போட்டு லாஸ்ட்டில் 10th +2 வரும்போது மார்க் வாங்காது பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். பேர் சம்பாதிக்க போவானாங்க. வாசிங்க வசனம், எத்தனை வசனம் அதுக்கு? 4 வசனம். பின்னும் அவர்கள் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் பேர் உண்டாக பண்ண போட்டுங்க, கோடு போடுங்க, பேர் உண்டாக்க பண்ணுவோம். இதான் ஆண்டவர் பிடிக்கல. ஆண்டவர் பேர் உண்டாக்குவாருங்க. உன் பேரை பெருமைப்படுத்த ஆபிரகாம் சொன்னார். ஆபிரகாம் 12:1 வாசிங்க. ஆபிரகாம் 12 ஆதியாகமம் 12:1 ஆபிரகாமே வருது. ஆதியாகமம் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் வீட்டை விட்டு புறப்பட்டு பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து பெருமை எப்ப விட்டுட்டு வா, நான் காண்பிதேசத்துக்கு போ, கட்டளை கீழ்ப்படிஞ்சுதான் பேரு பெருமைப்படுத்தினாரு. அது மாதிரி வந்தாரு, பெருமைப்படுத்தினார். பேரு இன்னைக்கு ஆபிரகாம், இஸ்ரவேல். ஆபிரகாம் பேரன் யாருங்க? யாக்கோப்பு, ஈசாக்கு, யாக்கோப்பு. இன்னைக்கு இஸ்ரவேல். யாக்கோப்பு என்ன அர்த்தம்? இஸ்ரவேல். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் இருக்கா இல்லையா? அல்லேலூயா. அதனால பெஞ்சமின் பேசுறாரு. நேற்று நாங்கள் பெஞ்சமின் பேசும்போது எல்லாம் ஏஞ்சி போயிட்டாங்க, காசில் யுத்தம் நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் இந்தியக்காரமாக தான் உட்காந்துக்கிறாங்க 4 பேர் பிரதிநிதி உட்காந்து கேட்குறாங்க, நாங்கள் 2 நாட்டையும் ஆதரிக்கிறோங்க அப்படின்னு சொல்லி. இஸ்ரவேல் தேசத்தை பற்றி எவ்வளோ ஹிஸ்டரி இருக்குது. ஆண்டவர் பெருமைப்படுத்தினார் பாருங்க. வராமல் சொல்லுங்க, புதிய படமெல்லாம் யாருங்க பிள்ளைங்க? ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள். ஏன் ஆபிரகாம் பேரை பெருமைப்படுத்தாரு? ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சா. அப்படி இங்க அவங்க பெருமை சுயமா பெருத்துறது பெருமை. சில பேர் ஆண்டவர் பெருமை அவங்க உயர்த்துவாருங்க, சில பேர் உயர்த்துவாரு. கீழ்ப்படிஞ்சு வசனத்தெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாக்கா ஆண்டவர் பேரை உயர்த்துறாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஏமாற்ற மாட்ட வரல, உங்களை உயர்த்துகிறார். ஆனா இவங்க தனக்கு உண்டாக்குவோம். வாசிங்க 4 வசனம் வாசிங்க. பின்னும் அவர்கள் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் கோபுரம் பாருங்க, வானத்துக்கு உயரம். அதுதான் ஆண்டு பிடிக்கல. வீடு கட்டுங்க, பெரிய கோபுரத்தை கட்டுறது கடன் வாங்கி, வீடு மேலே வீடு மேலே வீடு மேலே வீடு மேலே. சகன் அப்படித்தான் ரொம்ப கஷ்டத்திருந்தார். இடம் வாங்கினார், ஒரு வீடு போட்டு 100 வீடு போட்டார். அடுத்த மாதம் ஜாம் பண்ணி 100 வீடு போட்டார். அடுத்த மாதம் 100 போட்டு 100 போட்டார். அவர் மணி நிறுத்திட்டார். ஏன் பணம் காசு இல்லை, ஃபஸ்ட்டு கடன் ஆகிடுச்சு, ரொம்ப மாதம் 50,000 கடன் கட்டுறேன்னு. 1 2 போதும். காசுன்னா 3 போடு, காசுனா 4 போடு, காசுனா 5 போடு, காசுனா 6 போடு. காசு இல்லாத நிறுத்திடணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? பர்மனன்ட் வீடு கட்டினாரு, போதும் பஸ் என்னப்பா காசு இல்லாத ஒரு ஃப்ளோரு மேலே ஒரு ரூமு, முடிஞ்சு போச்சு. எல்லோரும் அப்படி தான். கடன் வாங்கு, கடன் வாங்கு, இன்னும் கடன் வாங்கு, இன்னும் கட்டு. கடன் கட்டும் போது என்ன பண்ணுறது? மேலே வீடு நின்றுது. அது பாலாஞ்ச மாதிரி ஏற்கும் பாருங்க, அது ஃபினிஷிங் பண்ண முடியாமல். இவங்களும் பேர் உண்டாக்குறது கோபுரத்தை கட்டுவோம். பேர் உண்டாக்குறதுக்காக செய்யாதீங்க, கர்த்தர் நாமத்துக்கு மகிமைக்காக செய்யுங்க. எது செஞ்சாலும். ஏசியா புஸ்தகம் 14:12 வாசிங்க. ஏசியா 14:12. இது அப்படியே வச்சுக்கங்க வசனம். ஆதியாகமம் 11:14-12 வாசிங்க.
அங்கே எப்படி லூசிபர் தள்ளப்பட்டான்? 12 ஆதியாக ஏசாயா 14:12 அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே வானத்திலிருந்து விழுந்தாயே. வானத்திலிருந்து விழுந்தாயே. ஏன் விழுந்தா அப்படி? வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே தரையில விழ வெட்டப்படியே. தரையில விழுந்தா அப்படியே கீழே வாசிங்க அடுத்த வசனம். ஆண்டவர் இடத்துக்கு போகக்கூடாது. ஆணுடைய மகிமை திருடக்கூடாது. நமக்கு ஆண்டவருடைய பேர் உண்டாக்கூடாது. நான் வானத்துக்கு ஏறுவேன், அவருக்கு மேலாக போவேன், என் சிங்காசனத்தை உயர்த்து. பார்த்தீங்களா, ஆண்டவர் தள்ளினாரு. ஏன் இவங்க சிதறி போக பண்ணாருனாக்கா, பேர் உண்டாக்குவேன். என்ன உண்டாக்குவேன்? பேர் உண்டாக்குவேன். அதனால ஜபத்தினால வர பேர் தாங்க ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ என்ன வந்துச்சு பாருங்க. பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. இதுக்கு 2வது பாயிண்ட் வசனங்கள். பிரசங்கி 7:29. பிரசங்கி 7:29 வாசிங்க. தேவன் மனுஷனை செம்மையானவனாகவே. பார்த்தீங்களா, ஆண்டு எப்படி மன்னிச்சாரா? நல்லவனா தான் படிச்சாரு. எத்தனை நம்ம வசனம்? பிரசங்கி 7 எத்தனை வசனமா? 7 எடுத்துக்கம்மா. பிரசங்கி 7. மனுஷனை எப்படி உண்டாக்குற ஆண்டவர்? பேர் உண்டாக்கு. பெருமை படிச்சுக்கோ, குடிச்சிக்கோ, அழிச்சிக்கோ, அக்கிரமம் பண்ணிக்கோ, கெட்டு போ, வியாதி சம்பாரிச்சிக்கோ, சீக்கிரமா நாசமா போனா படிச்சாரு. எப்படி படிச்சாரு? செம்மையானவனாக. கைத்தட்டு மறுக்கிறீங்களே. கடவுள் எவ்வளவு நல்லவர் இருப்பார், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. செம்மையானவனாகவே படிச்சாரு. ஆனா அவர்களோ உபயா தந்திரங்களை. பார்த்தீங்களா, குறுக்கு வழியில் போயிட்டான் மனுஷன். கடவுளை ஏமாத்துறது, கடவுளுக்கு மேலே போகிறது, கடவுளே திட்டுறது, தப்பாக எண்ணம் கொண்டுகிறது. நாம் எப்படி வாழ்ந்தாலும் கடவுள்கிட்ட வந்துடணும், ஆண்டவர்கிட்ட வந்துடணும்னு. பாருங்க வசனம் வாசிங்க. அவர்களோ அநேக தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் நான். உபாய தந்திரங்கள், குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது. நல்ல வேலை கிடைக்கும் பாருங்க. அந்த வேலைக்கு போயிட்டு அங்கே இருக்க மாட்டாங்க. லோனுங்களை நிறைய எடுத்துட்டு வேலை விட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே வேலை கிடைக்காது. நல்ல இடத்துல பொண்ணு கட்டியிருப்பாங்க பாருங்க. கோவத்தில் அடித்து அந்த குடும்பத்தை பேர் கெட்டுருவா. அப்படி மனைவியில் நல்லா காப்பாற்ற மாட்டாங்க பாருங்க. அவங்க குடும்பம்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, காத்துனுப்பாங்க. அந்த அம்மா முள்ளுமா சொல்லிவிடும். நீங்கள் நினைக்காதீங்க, எப்படி தானே சொல்லிவிடுவாங்க. அதெல்லாம் கெட்டது மாத்திரம் பண்ணாதீங்க மனைவிக்கு. ராம சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என் மனைவி வாயை திறக்க மாட்டேன், நான் மெட்டி வச்சுக்கிறேன்னு சொன்னால் கூட அந்த அம்மா சொல்லிடும். உண்மை இல்லையா? அவங்க வீட்டில் சொந்தத்தில் சொல்லும், கேட்பாங்க, என்னம்மா இப்படிம்மா, முன்னே எப்படிக்கிற இப்படிக்கிறேன். அப்போ அந்த அம்மா மனசு துக்கம் தாங்க முடியாது பாரு. சொல்லணும்னு சொல்ல மாட்டாங்க, துக்கம் தாங்க முடியாது. உள்ளே வச்சுருந்தா அது அப்படியே வேதனை அப்படியே கொட்டிடுவாங்க. அப்போ அது அவங்க குடும்பம்லாம் சொல்லிடுவாங்க, மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணுறாரு, இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு. தப்பாக அப்படியே என்ன நினச்சிவாங்க. அதுமாதிரி அவ்வளோதான்ப்பா. அவரை சும்மா பேருக்காக, பொண்ணுக்காக மரியாதை கொடுப்பாங்க. அல்ல தேவனு பிள்ளைகளை நம்ம அப்படி பண்ணக்கூடாது. வராமே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாக இருக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர் யார்கிட்ட பேசுகிறாரு. வராமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. இப்போ பேர் உண்டாக்கும். என்ன உண்டாக்குவோம்? அதுதான் சரி. இப்போ 3வது என்ன பார்க்குவோம். இதுக்கு போய் நம்மளுக்கு டைம் ஆகிட்டு இருக்குது. ஒரு லேட் ஆகிடுச்சு ரொம்ப. தவறான வருமானம். என்ன வருமானம்? தவறான வருமானம். சர்ச்சைக்கு வாங்கினாக்கா 4 பேர் கூட்டம் வர மாட்டாங்க. சினிமா போனாக்கா எல்லாம் ஏற்றிக்குவாங்க. வாங்க நான் சினிமா போகிறேன், வாங்க சினிமா போகிறேன். குடிக்க போகிறேன், வா குடிக்கிறவன் தனியாக குடிக்க மாட்டான். அவனுக்கு ஊறுகாய் வாங்குற ஒருத்தர் வேணும், கபாப் வாங்குற ஒருத்தர் வேணும், பாட்டில் திறக்கிறதுக்கு ஒருத்தர் வாங்கணும். பார்த்துக்கிறீங்களா? 4 பேர் இல்லாமல் குடிக்க மாட்டாங்க. நல்லவனுக்கு கெடுத்துருவாங்க. குடிக்காரன் குடுறா ஒன்றும் இல்லை அப்படின்னு கெடுத்துருவாங்க பாருங்க. தவறானதுக்கு நிறைய வருமானம் பண்ணுவாங்க. நல்லதுக்கு சர்ச்சைக்கு போய் நான் அடுத்த வாரம் போகலாம் விட்றா, அடுத்த வாரம் போ அப்படின்னு வாங்க பாருங்க. பைபிள் சொல்லுது, சங்கீதம் 122:1 வாசிக்கும் பொழுது, தேவாலயத்துக்கு போகும் பொழுது அவர்கள் வாசிங்க வசனம் 45. சங்கீதம் 123:1. சங்கீதம் 123:1 வாசிமா. கர்த்தருடைய இதுதான் வருமானம். அவர்கள் எனக்கு சொன்ன போது மகிழ்ச்சிங்க. அவர்கள் கூப்பிடுறாங்களா ஆலயத்துக்கு வான்னு. இப்போ நம்ம எது கூப்பிடுறோம்? கல்யாணத்துக்கு போகிறோம், வாங்க.
அங்கே போய் என்ன பண்ணலாம், பெருமையை காட்டுவோம். என்ன காட்டுவோம்? பெருமையை காட்டுவோம். வெத்தலை பார்க்க போடுவோம் பாருங்க. வரும்போது செவியான்னு வருவோம், 4 பேர் திட்டுவோம், நம்ம பிரிஸ்டேஜ் காட்டுவோம், போட்டோ எடுப்போம், செல்ஃபி எடுப்போம், கேமராக்காரன் கூட போய் செல்லை கொடுப்போம். எங்கெல்லாம் எடுறான்னு நான் இந்த கல்யாணத்துக்கு வந்தேன்னு காட்டுவோம். ஹலோ, சொல்ல புரிஞ்சுங்களா? நிறைய பேர் நான் பார்ப்பேன், கல்யாணத்துக்கு போனால் போய் நின்று செல் கொடுத்துருவாங்க. சார் எங்களை எடுத்து, அவன் கேமராக்காரன் அவன் வேலை செஞ்சோம்மா இந்த செல்லு அடிச்சு நிற்பான், இந்தாப்பான்னு. அவரும் அப்படி கொடுத்தது கிடையாது. ராமே சொல்லுங்க, எவ்வளோ கல்யாணத்துக்கு போகிறோம். அப்பா பாஸ்ட் பண்ணாருப்பா, இன்னைக்கு பாஸ்ட் இந்த ஊழியத்தை செஞ்சார், எல்லாரும் பாருங்க ஸ்டேட்டஸில் போடலாம் இல்லையா? அது செய்கிறது கிடையாது. ஃபோன் கொடுத்தா, ஆண்டு கொடுத்தா கூட, எவ்வளோ ஃபங்க்ஷன் கொடுத்தா கூட, ஃபங்க்ஷனில் நின்று ஜெபம் பண்ணால் கூட ரொம்ப பெருமையாக எடுத்து போடுறது கிடையாது. வேணாங்க. கூடி வர்றது தான் ஆசீர்வாதம். வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 11:6 வாசிங்க. 11:6. அப்பொழுது கர்த்தர், ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், ஒரே பாஷை. பாருங்க, ஒரே கூட்டம், ஆண்டு ஒரே பாஷை வச்சாரு. அதெல்லாம் என்னாச்சு, இவங்களுக்கு ஒரு மனம் தப்பாக போயிடுச்சு. பேர் உண்டாக்குவோம், கோபுரம் கட்டுவோம், செங்கல் தான் இல்லை செங்கலாக இருப்போம், மண்ணுனா மண்ணு ஆளுக்கு போடுவோம், அதை போடுவோம், இதை போடுவோம். ஒரே கூட்டம், ஒரே பாஷை. பாருங்க, நம்ம சர்ச்சில் இன்னைக்கு தெலுங்குக்கிறாங்க, கன்னடாக்காரங்க. இன்னைக்கு கன்னடா பைபிள் படித்தாங்களா? தமிழ் பைபிள் படித்தாங்களா? தெலுங்கு ராஜு ஜோம் பண்ணாரா? பண்ணாங்களா இல்லையா? கன்னடா பாட்டு பண்ணாரா? தெலுங்கு பாட்டு பண்ணியப்பா? ஃபஸ்ட் பாட்டு தெலுங்கு பாட்டு பண்ணாரு. பண்ணாரா? சொல்லுங்கம்மா. அப்படி சொன்னதான் தெரியும். கன்னடா பாட்டு பண்ணாரா? தமிழ் பாட்டு பண்ணாரா? அப்போ தமிழ் மக்களுக்கு பிரோஜனமாகுது, தெலுங்குக்காரர்களுக்கு பிரோஜனமாகுது, கன்னடக்காரர்களுக்கு எல்லாருக்கும் பிரோஜனமாகுது. இவங்க ஒரே பாஷை இருந்தால் பாருங்க. அதனால நம்ம எல்லாம் செய்யலாம். என்ன செய்யலாம்? ஒரே ஐக்கியம். எங்கள் ஊர்லாம் ஒரே ஜாதிங்க. நாங்கள் அப்படியே கர்வா எடுத்தக்கா என்ன பண்ணுறோம், கொண்டாம விட மாட்டோம், நான் காட்டி கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு வாங்க பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் தப்பான காரியங்கள். ஒரே கூட்டம், ஒரே ஜனம். ஆண்டு எதுக்கு வச்சாருன்னா நல்லா சந்தோஷமாக்கணும்னு வச்சாரு. ஆனால் என்ன பண்ணுறாங்க இவங்க? தப்பா கோபுரத்தை கட்டுவோம், மேலே ஏறுவோம், ஆண்டவரே பார்த்துருவோம். எங்கே பார்த்துருவோம்? ஜபத்து மூலியமாக தான் பார்க்கணும். கோபுரத்தை கட்டி மேலே ஏறி பார்க்க தேவையில்லை. கைத்தறி கத்திர மையப்படுத்தமா, ஜபத்து மூலியமாக தான் நீ பார்க்கணும். வசனத்து மூலியமாக தான் நீ பார்க்கணும் ஆண்டவரை. கோபுரம் கட்டி அது மாதிரி ஆண்டு கூப்பிட்டா கூட வரமாட்டாரு. ஆமே சொல்லுங்க. முட்டி போட்டு தாழ்மையா இயேசுவனை வர போறாருங்க. கோபுரத்தை கட்டி அங்க மேலே போய் தான் கூட்ட ஆண்டு வராரா? ஒரு சொன்னாரு, பாஸ்டர் நான் இஸ்ரேலுக்கு போறேன், சந்தோஷம்பா. டூருக்கு போறேன் பாஸ்டர், சந்தோஷமா. அப்போ சொன்னான், ஃபஸ்ட் ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் நான் சீனா மலைக்கு போகிறேன், சந்தோஷம்ப்பா. சீனா மலையப்பா ஏன்பா பார்க்கணும்? அங்கே தான் கட்டளை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாரு? மோசேக்கு கட்டளை கொடுத்தாங்க. என்ன பண்ண போகிறப்பா? அந்த கட்டளையை எடுத்து யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து நான் கத்தி படிக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? ரொம்ப சத்தமாக நான் படிக்க போகிறேன். எங்கே போயிட்டு? இஸ்ரேலுக்கு போயிட்டு, சீனா மலைக்கு போயிட்டு, அங்கே தான் வஞ்சி பாஸ்டர் அந்த வசனமே. அங்கே போயிட்டு அவள் படிக்கிறேன், கத்தி சத்தமாக படிக்கிறேன் அப்படின்னாரான். பாஸ்டரான், பிரதர் நல்லது, ஜெபம் பண்ணுறேன். நான் இன்னொன்று சொல்லட்டுமா? என்ன பாஸ்டர் சொல்லுங்க, செய்கிறேன். வேற எங்கே போகணுமா? இஸ்ரேலில் எங்கேயும் போக தேவையில்லை, அதே வசந்த சர்ச்சில் படிக்கினாரான். அதே வசம் எங்கே படிட்டு? சர்ச்சில் படிக்க போகிறது. ஃபஸ்ட்டு எங்கே படிங்க? சர்ச்சு. அங்கே போய் அங்கே கத்தி படிப்பேன். நான் யோர்தான் நதியில் போய் ஞானஸ்நானம் எடுப்பேன். அதுக்கு நிறைய கூட்டம் போகுது. இங்கேருந்து ஏசு எங்கே இருந்தால் ஞானஸ்நானம்? யோர்தான் இது ஏன் பிள்ளைங்கள நான் அங்கே தான் கொண்டு போகிறேன். பணம் இருந்தால் கொண்டு போங்க. அங்கே போய் என்ன பண்ணுறேன்? நான் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறேன். பாஸ்டருக்கு டிக்கெட் போட முடியாது. நானே பாஸ்டர் ஆகிட்டா ஞானஸ்நானம் கொடுத்துட்றேன். பாஸ்டர் கொடுக்க தேவையில்லை. நானே என் பிள்ளைங்களை என்ன பண்ணுறேன்? அங்கே போய்ட்டு ஞானஸ்நானம் கொடுத்துட்றேன். தேவன பிள்ளைகளே, இங்கே சொல்லப்படுகிறது அப்படின்னா அங்கே தவறான ஒரு சொல்லி பார்க்கலாம், தவறான ஒரு மனம் வேணாம். சங்கீதம் 50:18 போன வாரம் அந்த வசனம் வாசித்தோம். இவள் தவறான ஒரு மனம் இருந்துச்சு. வாசிங்க சீக்கிரம். நீ திருடனை காணும் பொழுது பார்த்தீங்களா, ஒருமித்து போகிறாய் திருடனை. நான் நிறைய வீட்டுக்கு ஜெபம் போது அவங்க குடிப்பாங்க பாருங்க. எனக்கு ஒரு சந்தேகம், எங்கே தான் இந்த இடம் கண்டுபிடிக்கிறாங்க? இந்த இடத்த குடிக்கார இடத்த ஒரு ரகசியமாக இருப்பாங்க பாருங்க. போர்டு இருக்காது, தெரு இருக்காது, ஊர் இருக்காது. சர்ச்சுக்குனா போர்டு இருக்கும், ஹோட்டலுக்கு போர்டு இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்குனா பெரிய பெரிய போர்டு வச்சுக்கிறாங்க. சாராய் கடைக்கு போர்டு இருக்குதா? எங்கேனாது சாராய் கடைக்கு என்ன போர்டு இருக்குதா? வே2 சாராய் அங்கடி இருக்குதா பிரதர்? ஆனால் எப்படி தான் குடிக்கிறாங்க இவங்க? எனக்கு ரொம்ப சந்தேகம் வந்துடுது, இவங்க எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு. அதுதான் திருடனை காணும் பொழுது என்ன பண்ணுற? நீ
சொல்கிற குடிகாரனை பார்த்து குடிகாரனை கேட்பாங்க, எவ்வளோ குடிகாரன் வருவான்னு பார்த்துன்னு பார்க்க பாருங்க. அவன் வருது தெரியும், அவன் ஸ்டைல் தெரியும், அவன் தெரியும் பாருங்க, இவன் கண்டுபிடிச்சிருவான் பாருங்க. எங்கே இருக்குது அப்படி போகி அங்கே போகிறே அப்படின்னு பாருங்க. அங்கே போன இன்னொருத்த இருப்பான், ஏடா இது இங்கே யாருக்கு அப்புறம் இன்னொருத்த வருவான், வருங்க ஆடின்னு வருவான், ஒருத்தன் எல்லிப்பா அள்ளி போக கண்டுபிடிச்சிருவான். சந்து புதில் இருக்கிறத என்ன பண்ணுவான், ஊற்றிட்டு வருவான். அடுத்தது இவன் 4 பேர் வழி கட்டுவான். எங்கப்பா இது கடை, இங்கே போகி அங்கே போகின்னுவான். சர்ச்சுக்கு மனைவி எவ்வளோ கூடுவா, வர மாட்டான், பாஸ்ட்டு கூடுவார். நேற்று ஒருத்தர் கூப்பிட்டேன், ஏன் குடிக்காத சர்ச்சுக்கு வாயா. சரி பாஸ்டர், வரல. அதான் திருடனை காணும்போது தான் பண்ணுற, ஒற்றுமை வருது. ஆனால் இதில் ஒற்றுமை வரல. பைபிளில் ஒற்றுமை, ஜபத்தில் ஒற்றுமை, உபாச ஜபத்துக்கு ஒற்றுமை, கன்வென்ஷனுக்கு ஒற்றுமை, ஆராதனைக்கு ஒற்றுமை வரல. தவறான வழிகளுக்கு ஒற்றுமை, அதான் தவறான எண்ணங்கள், தவறான ஒருமனங்கள். 4வது பார்க்கலாம், இதுக்கு போயினே இருக்கும் பிரசங்கம். 4வது, தேவன் இல்லை தடை செய்கிறவன் யார். 4வது பாயிண்ட், தேவன் இல்லை தடை செய்கிறவன் யார். வாசிக்கலாமா? இல்லை பார்த்தீங்களா? தேவன் இல்லை தடை செய்கிறவர். எங்களை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? என்ன நீ பாஸ்டர் போய் சொல்லிடுற, பாஸ்டர் சொன்னால் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். யார்ட்ட சொல்லக்கூடாது, நீ பாஸ்டர் மேலே சொல்லக்கூடாது. ஏன் பாஸ்டர்கிட்ட நீ மறைச்சிட்ட, இதுக்கு முன்னாடி மறைஞ்சு வாழ முடியுமா? சொல்லுங்கள். மனைவி பாருங்களேன், எல்லாம் சொல்லுங்கள். நீ பாஸ்டர்கிட்ட நான் சொல்ல வேணான்னு சொல்ல மாட்டேன், பாஸ்டர் அம்மாட்ட சொல்ல மாட்டேன். ஆனால் இதுகிட்ட ஜபத்தில் சொல்லுங்க. ஜபத்தை சொன்னாக்கா புருஷன் தடை பண்ண போறாரா? அதான் ஜபம் பண்ணுங்க. பாஸ்டர் காட்டிலையும் பாஸ்டர் அம்மா காட்டிலையும் பைபிள் தான் பெருசு, ஜபம் தான் பெருசு. நீ சொல்லக்கூடாது பாஸ்டர் சொல்லக்கூடாது. சின்ன பையன் சொல்கிறான், நான் இப்படி பண்ணிட்டேன்னு பாஸ்டர் சொல்லக்கூடாதுமா. பாஸ்டர் வந்து வீட்டு சொன்னால் அவ்வளோதான். இப்போ சின்ன பசங்க மெட்டுறாங்க அம்மாவை. நீ இப்படி பண்ணிட்ட பாஸ்டர் வந்து சொல்கிறேன் அப்படி மெட்டுறாங்க பாருங்க. சண்டையில் சொல்கிறேன், நீ சொன்ன பார்த்துக்க. சின்ன பசங்க மெட்டுறாங்க, அவங்க அம்மா போட்டு சொல்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, என்னை தடை செய்கிறது யார்? என்ன சொல்லுங்க, எங்களை தடை செய்ய யார்? எங்களை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? நான் இப்படி தான் இருப்பேன், விட்டுருங்க, அதெல்லாம் வேணாங்க. வாசிங்க வசனம் 11:6. அப்பொழுது கர்த்தர், எல்லாத்துக்கும் நம்ம ஆதி அங்கே வாங்கம்மா. 11:6. அப்பொழுது கர்த்தர் இதோ ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், ஒரே பாசியமா இருக்கிறது, இதை செய்ய தொடங்கினார்கள். பார்த்தீங்களா, நாங்கள் செய்கிறது ஒன்றும் தடைப்பட மாட்டாது. எங்களை தடை செய்கிறது யாரு? அத்தான் ஆண்டவர் இறங்கி வந்தார், வந்து உடச்சி விட்டார். எங்களை தடை செய்கிறது, என்னை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? என்னை திருத்துறது யார்? தேவனுடைய அதெல்லாம் வேணா. தேவனுடைய பிள்ளைகளை, அவங்க பெருமை என்னன்னா, எங்களை தடை செய்கிறது யார்? சங்கீதம் 10:4 வாசிக்கலாமா? இதுக்கு வசனம் வாசி ஜெபிக்கலாம். 10:4, 14:1. 10:4 இடத்துல சங்கீதம் 14. துன்மார்க்கன் கர்வம் பாருங்க, எங்களை தடை பண்றது யாரு? எங்களை அடிக்கிறது யாரு? என்னை திருத்த முடியாதுன்றது யாரு? அவன் துன்மார்க்கனா? துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேட மாட்டான். தேவன் இல்லை, என்ன பண்ணுவார்? நீ உலகெல்லாம் அப்படி தான் போயின்னுக்குதுங்க. சர்ச்சுக்கு வரத்துக்கு டைம் இல்லையா? ஏன்னா தேவன் இல்லை. நீ நினைக்கிற இந்த வாரம் சம்பாரிச்சது ஒரு 5,000 ரூபாய் சம்பாரிச்சு வச்சுக்கிங்களேன், சண்டே போனால் இன்னும் ஒரு 2,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த 2,000 ரூபாய் காட்டிலையும் அந்த 5,000 ரூபாய் தக்க வைக்கிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம். புரியுதா உங்களுக்கு? இன்னும் சம்பாதிக்கணும், போய் சம்பாதிச்ச வச்சுங்களேன், அந்த காதெல்லாம் ஆசைலாம் ஊதி போட்ட ஒரு ஆண்டவர். ஐயோ இன்னைக்கு போனால் கூட இன்னைக்கு வேலைக்கு போனால் கூட காசு சம்பாரிச்சிடலாமே. ஏன் போன வாரம் சம்பாரிச்சது தக்க வைக்கிறது தான் ஆசீர்வாதம். நான் அதான் ஆறாது, நான் சொல்கிறது புரியுதுங்களா? இன்னைக்கு வேலைக்கு ஓடிடணும், அப்படியே அது வேலைக்கு ஓடிடணும். ஓடு. இன்னொருத்தர் வந்து ஆராதிக்க போகிறாங்க, ஆண்டவர் எத்தனை முறை தான் பேசினே இருப்பார். அந்த காசு வச்சு என்ன பண்ண போகிற? ஹாஸ்பிட்டல் எடுத்து போகிற, எல்லாம் செலவு பண்ணிட்டு வந்து உட்காந்து போகிற. ஜோம் பண்ண ஆண்டவரெல்லாம் பாதுகாத்து உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். தேவனை தேடுறதில்லை. இன்னைக்கு எப்போ நோட்டீஸ் மீட்டிங் உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தா சர்ச்சில் வந்து உட்காந்துனுங்க, எல்லாத்தையும் போட்டு
ஆண்டவர் 1000 வேலை கொடுப்பாருங்க. உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். வராமல் சொல்லுங்க. நம்மளாம் நாங்களே இல்லை, காலைல எழுந்து பண்ணி போய் வேலைக்கு போய்ட்டு வந்துக்கிறோம். ஜெபம் பண்ண ஆண்டவர் யார் மூலியமாக போஷிக்கிறார். அந்த விசுவாசம் உங்களுக்கு வரணுங்க. சங்கீதம் 14:1 దేవుడు లేదని చెడిపోయిన వారు కెత్తిపోయిన వాళ్ళతో அப்படி வருது. ஒன்றுமே தமிழ் வாசிங்க. தேவன் இல்லை என்று சொல்லிக்கிறான். மதிக்கட்டம் இருந்து சொல்லிக்கிறான். சொல்லிட்டு என்ன பண்றான்? கெடுத்து அருவருப்பான காரியங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்ய எங்களை யார் தடை, என்னை யார் திருத்துறது ஓடி அப்படின்னு பாருங்க. சண்டையில் என்னை திருத்தவே முடியாதுன்னு ஆண்டவர் பார்த்தாரு, தாறுமாறாக்கிட்டாருங்க. என்ன ஆக்கிட்டாருங்க? அவங்கள எல்லாம் பிரிஞ்சு ஓடி போயிட்டானுங்க. பாஷை குழப்பிட்டாரு பாருங்க. பாஷை புரியல. நம்ம இது லாங்குவேஜ் வச்சுக்கலாம். தெலுங்கு தெரியாது, தமிழ் தெரியாது, மலையாளம் தெரியாது, இது ஒன்றுமே தெரியாது பாருங்க. செங்கல் எடுத்தோம்னா மண் எடுத்தோம்னா மண் எடுத்தோம்னா கல் எடுத்தோம்னா கல் எடுத்தோம், தண்ணி எடுத்தோம்னா வீட்டுக்கு போனாங்க, வீட்டில் வரான். எப்படி கட்ட முடியுமா? முடியாது பாருங்க. எல்லாம் நின்று போச்சு. எல்லாம் ஓடிட்டாங்க. ஹிந்தி எல்லாம் போங்க, தமிழ்காரெலாம் போங்க, கன்னடக்காரெலாம் போங்க, தெலுங்கார் போங்க. நம்ம லாங்குவேஜ் சொல்கிறேன். அப்போ அங்கே என்ன லாங்குவேஜ் இருந்துச்சோ அந்த லாங்குவேஜ்காரெலாம் பிரிஞ்சு போனாங்களாம். நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஏன் பேர் உண்டாக்குவோம் தேவன பிள்ளைகளே, தேவனுக்கு மேலே ஏறுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. சரி சரி பாருங்க எவ்வளோ வசனம் மணி வாசிங்க. அந்த வசனத்தை 14. தேவன் இல்லை என்று தன் இருதயத்தை சொல்லிக் கொள்கிறான். கெடுக்கிறாங்க, தங்களை கெடுத்துக்கிறாங்க. அதுதான் நமக்கு சர்ச்சை ஆண்டு வச்சிருக்காரு. ஆமே, அதான் அந்த பைபிளை கொடுத்துருக்காரு. நீ கெட்டு போகக்கூடாது, தேவனை தேடு. தேவனை தேடுகிற உணர்வு எத்தனை வசனம் பிரதர்? 2 வசனமா? உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பாருங்க. அந்த காலையில் வேலை 100 பேர் மேலே வந்திருக்கிறீங்க. காலைல 5:30 மணிக்கு. இதெல்லாம் ஏன் நீங்களாம் உணர்வு உள்ளவளாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனை தேடுற உணர்வு உள்ளவன் உண்டு என்று பார்க்கிறார். தேவன் யார்? தேவன் எங்கே இருக்கிறார்? அப்படி பேசாதீங்க. தேவனுக்கு யார் அற்புதம் செய்யலை, தப்பா எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு என்ன பிரசங்க அன்னைக்கு கன்க்ளூஷன் பண்ணுவோம். டைம் என்ன இருக்குது நம்மளுக்கு? என்னங்க? சிதறி போக காரணங்கள். சிதறி போக சிதறடிக்கப்பட்டது. சிதறி போக காரணம் 2 தலைப்பில் இருக்குது இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி பார்க்கலாம்? தவறான சத்தமாக சொல்லுங்க. தவறான. 2வது என்னதுங்க? பேர் உண்டாக்க பண்ணும். 3வது என்னங்க? தவறான ஒருமானம். 4வது என்னங்க? தேவன் இல்லை என்று கன்க்ளூஷன். என்ன பண்ணுறாங்க? வாசிக்கலாம். மத்திய 18:12 கன்க்ளூஷன். கன்க்ளூஷனும் மத்திய 18:12. எப்படி தோன்றுகிறது? இடுக்க 1 சிதறி போனா, 100ல் 1 சிதறி போனாங்க. சிறு கூட்டத்தை ஆண்டு சிதறடிக்க மாட்டாருங்க. 1 சிதறடிக்க மாட்டார். பெருங்கூட்டம் வந்து தப்பா எண்ணம் வச்சு பேர் உண்டாக்கி கலகம் உண்டாக்குனால தான் ஆண்டு சிதறி போக பண்ணுறாரு. 1 100 இருந்தாக்கா சிதறி போக விட மாட்டார். தேடுறாராம். சிதறி போனால் மற்ற 99 ஆடுகளையும் விட்டு போய் 1 போச்சு பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அந்த இடத்துல சிதறி போக பண்ணுறாரு. ஆனால் இங்கே சிதறி போனதை தேடுறாரு. அதான் இயேசு. பிரசங்கம் புரியுதா உங்களுக்கு? வாட் இஸ் த கன்க்ளூஷன்? அங்கே சிதறி போக பண்ணாரு, இங்கே சிதறி போடுறத தேடுறாரு. ஏன் ஊழியக்கார வச்சுக்காரு? நீ ஏன் சர்ச்சைக்கு வரலன்னு கேட்கறது வச்சுக்காரு. ஏன் 2 வாரம் வரல, 3 வாரம் வரல? சில பேர் வர்றதே இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நானும் மனைவியும் போய் நிற்கிறோம் அவங்ககிட்ட. பேச கூட மாட்டேங்கிறாங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. 8 மணிக்கு வரான், 9 மணிக்கு வரான்றாங்க. அடுத்த வாரம் வாங்க, நாளைக்கு வாங்கணும், அப்படியே அலைய வைக்கிறாங்க. அப்போ கூட பேசினே இருக்கோம். சனிக்கிழமை இதே வேலை எங்களுக்கு 2 பேத்துக்கும். அவங்களுக்கு ஃபோன் போட்டு இவங்க வரலையே, அவங்க சர்ச்சுக்கு வரலையேன்னு. ஏன் சிதறி போகக்கூடாது? என்ன காரணங்க? சிதறி போகக்கூடாது. ஃபோன் எடுக்கிறது இல்லை, பேசுறதில்ல, சரியா ரெஸ்பெக்ட் கொடுக்குறதில்ல. ரொம்ப துக்கமாகும், ரொம்ப வேதனாகும். ஏன் ஆண்டவரே ஆண்டு திரும்ப பேசு, 3 முறை பேசு, 4 முறை பேசு, 5 முறை பேசு. அப்புறம் விட்டுருது. அப்போ ஆண்டவரே எவ்வளோ பண்ணாலும் அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆண்டவரே இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆண்டவரே வீட்டுக்கு போனால் கூட சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஆண்டவரே கதை கூட திறக்க மாட்டேங்கிறாங்க. ஆண்டவரே பாஸ்ட்னாவே அலறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு. பாஸ்ட்னாவே என்ன பண்ணுறாங்க?
அலறாங்க, சர்ச்சை கூப்பிட்றாங்க. பாசம்மா நம்பர் போட கூட பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க, சர்ச்சை கூப்பிட்றாங்கன்னு. எதுக்கு? சிதறி போகாமல் இருக்கிறதுக்கு. ஆண்டவர் சிதறி போகாமல் இருக்கிறதுக்கு. ஒரு ஆடு சிதறி போயிடுச்சுங்க, தேடாமல் போனால் வாசிங்க 13. அவன் அதை கண்டுபிடித்தால் அந்த 99 சிதறி போகலையா? 1 சிதறி போச்சு, 99 சிதறி போகாமல் பாருங்க. 1 சிதறி போச்சு, 99 விட்டு போனா பாருங்க, அது சிதறி போகல. ராமேச்சர் இல்லாமா? ஆண்டவர் சிறு கூட்டங்கள் ஐக்கியமாக இருக்கிறது சிதறி போக விட மாட்டார். ஆமென். ரொம்ப பெரிய கூட்டம், அதில் சேர்த்துக்கணும், பெருமை பண்ணிக்கணும். நிறைய குடும்பம் ஏன் பிரிஞ்சு போகிறான்னு தெரியுமா? பெருமை, சண்டைங்க, பாவ பழக்கங்கள். என்னை யார் கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது எல்லாம் குடும்பம்லாம் உடஞ்சி ஒன்றுலாம் பிள்ளைங்கள்லாம் அப்படியே இதாகிடுவாங்க பாருங்கள். நிறைய குடும்பம் அப்படி தான். நம்ம வீட்டுக்கு மேலே வீடு கட்டினாங்க, ரோடை விட்டுட்டு கட்டிட்டாங்க. ரோட்டுக்கு முன்னாடி வந்து கட்டினாங்க. எல்லாரும் கேட்டாங்க, சார் கேளுங்க, வாங்க சார் கேட்கலான்னு. ஏன்ப்பா படிக்கட்டு ரோட்டில் வச்சுக்கிறீ? அப்போ இருக்கிறது 10 அடி, அது 3 அடி படிக்கட்டு வச்சுட்டு அப்படி தான் வைப்போம், ரோட்டில் தான் வைப்போம். அந்த பக்கம் சண்டை, இந்த பக்கம் சண்டை, இடம் விடாமல் எல்லா இடமும் பிடிச்சி நீங்கள் கட்டிட்டு லாஸ்ட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க பாருங்கள். தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஆள் செத்து போயிட்டான் தற்கொலை வந்து. அந்த அம்மா பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு. லாஸ்ட்டில் வீடு விற்றுட்டாங்க. ஆமாம், எதிர் வீட்டு தான். அது சூசைட் பண்ணிக்கலாம் வீட்லேயே, சமாதானம் இல்லாமல் சண்டை வந்தோன்னா ஒரே சூசைடு. குடும்பமே இல்லை. நம்ம தெருவா பைத்தியம் அழிச்சிச்சு. நம்ம புருஷன் இல்லைன்னு பைத்தியம் பிடிச்சிச்சு. அந்த அம்மாவுக்கு என்னமோ பண்ணி பார்த்துச்சு, லாஸ்ட்டு வீடு விற்றுட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னாக்கா, நம்ம ஆண்டவர் நல்ல இடத்துல வச்சுருக்காரு. சிதறி போனால் கேட்குறதுக்கு, ராமே சொல்லுங்கள், கண்டுபிடிக்கிறதுக்கு. எத்தனை பேருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், ஏன்ப்பா இந்த வர சர்ச்சை போல, ஏன் நல்லா இருக்கணும், ராமே சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இல்லை, தேவனுடைய பிள்ளைகளை ஆரோக்கியமாக இருங்க, ஆசுதமாக இருங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. அதுதான் பழைய படம் சிதறி போக்க பண்ணார், புதிய படம் சிதறி போகிறத தேடுறாரு. அதில் தான் இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் புரியுது? புரிஞ்சுதா உங்களுக்கு? பிரசங்கம் டைம் ஆயிடுச்சா? விட்டுருங்க பாஸ்டர், இதுக்கு மேலே உட்கார முடியலன்றீங்களா? அதை எழுதிட்டு போம்மா. அப்படியே எழுமி நின்று, பரலோக தேவனே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா, நல்லா இருக்கட்டும்ப்பா. யாரெல்லாம் குடும்பத்தில் சிதறி போகிறாங்களோ அவங்களெல்லாம் இணைச்சிக்கங்கப்பா. எல்லா ஐக்கியமாக இருக்கட்டும் ஐயா, எல்லா பரிசுத்தமாக இருக்கட்டும், எல்லா நம்பிக்கையாக இருக்கட்டும், எல்லா மகிமையாக இருக்கட்டும், எல்லா கிருபையாக இருக்கட்டும். உங்கள் பிள்ளைங்க குடும்பங்கள் பலப்பட்டு ராஜா ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.